விலகுறது நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் யாரு? அவர் ஒரு மாமா, டபர் மாமா, அதாவது தரகர். அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த சிறந்த மாமனிதர். நான் ஏன் கம்யூனிட்டி சொல்றேன்னா, அவங்க இப்படி தான் வேற இருப்பாங்க மக்களை. ஆமாம், நானும் பார்த்தேன் நியூஸில். அப்போ அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு 600 கோடி 6000 கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள்ளநரித்தனம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே. இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேற யார்? மோதியே வரணுமாமா? ஏண்டா 34 வருஷமா அந்த குடும்பம் ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் 34 வருடமா எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை. அந்த குடும்பம் இல்லை. மன்மோகன் சிங் இருந்தார், சரியா? ஒரு இளந்தலைவராக ஊர்வலம் வர்றாரு, இந்தியா முழுக்க கால் கிடக்க. அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைபயணத்தை யாரும் பண்ணலை. 2வது தடவை இப்போ பண்ணுறாரு. ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது எல்லாரோட என்னோட இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாகவும் 38 இடங்களில் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி தான் சொல்கிறேன். அது ஏதோ வன்மத்தில் பேசுகிறார். இதுல இருந்து தெளிவாக தெரியுது அவருடைய கூற்று ஏற்புடையதில்லை, மடத்தனமானது. நான் பிரச்சாரத்துக்கு போன வரேன் சார். அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களிடம் 4 கோடியோ அவருக்கு ஹோட்டல் மற்றும் உள்ளிட்ட இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அவரு என்னன்றாருனாக்கா, இந்த இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல பார்த்தா உண்மை சொல்றது அது ஏன் பணம், அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அனுப்பிச்சு விட சொல்லுங்க. எனக்கு பல ப்ரொடியூசர் பணம் தரல, அதெல்லாம் வாங்கி அங்கதான் கொடுத்தா சொன்னாங்க. அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அந்த பணம் என்னதுப்பா, அனுப்பிச்சு விடுங்கப்பா. அப்புறம் அதே போல பாஜக வந்து எந்த காரணத்திலயும் நாங்க பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பாஜக வேட்பாளர் சம்பந்தப்பட்ட இடத்துல பணம் கைப்பற்றி இருக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதான் எல்லாம் செய்தியில வந்துருச்சு. அங்கிட்டு கொடுக்க வச்சு இங்க அண்ணாமலை போன போட்டு பிடிக்க வச்சுட்டாருன்னு. அண்ணாமலைக்கு அதான வேலை, காட்டி கொடுக்கறது, டாஸ் கொடுக்கறது தானே வேலை. ஏக்கடை எட்டு போட்டும்பா, நான் இந்த தொகுதியில மாப்பிள்ளப்பா, எல்லா மக்களையுமா ஜெயிக்க வைப்பீங்களே. பயங்கர அமோகமா அன்பு செலுத்துறாங்க. பலாப்பழத்துக்கு போட்டுருக்கோம். உங்க தொகுதிக்கு உட்பட்ட இடம் கேவி குப்பத்துல 7 லட்சம் ஒரு முதியவர் வீட்டுல வந்து வீடு மேல ஏறி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அவர் பிஜேபின்ற மாதிரி ஒரு பரவலாகவும் போகுது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னமோ தேர்தல் ஆணையம் பச்சு பண்றாங்க. என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. நான் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். என் வண்டியில் 100 கோடி வச்சுட்டு சுத்துறேன். பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், போட்டுருங்க. நிஜமாக தான், யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. சரி, லேட் ஆகுது. சார், மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கள்ள கூட்டணி பாஜகவோட வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. இவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் ஒரு பர்மிஷன் கொடுக்காட்டி என்ன சொல்லுவீங்க? பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக வரைக்கும் நான் யாருக்கு வக்காலத்து வாங்குறவங்களாம் இல்லை. மோடி நான் நிற்கிறதுனால தான் வர்றாரு. ரோட் ஷோ பண்ணுறேன்னாங்க. இந்த மரத்தில் தொங்கிட்டு ஒன்று போமே, நீ ரோட் ஷோ போய் மணிப்பூரில் பண்ணு, ரோட் ஷோ போய் குஜராத்தில் பண்ணு, ரோட் ஷோ போய் அருணாச்சலத்தில் பண்ணுப்பா. அருணாச்சலத்துக்கு போப்பா. பிஜேபி ஜெயிச்சா அருணாச்சலம் போயிடும் தனியா. எல்லாமே தமிழ்நாடு துண்டு போயிடும், பஞ்சாபு பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய எனக்கு வேலை இருக்கு. போப்பா, மக்கள் சந்திக்கணும். பிரதமர் வந்து 10ஆம் தேதி வராரு. மக்களை பார்த்து ஓட்டு கேட்க விட மாட்டியா? பிரதமர் 10ஆம் தேதி வராரு. ஆமா, இன்னைக்கு தேதி 8. வழக்கமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து 50 ஆண்டுகளும் தொழுகை நடத்திட்டு வராங்க. எங்க? ஆமா ஆமா, அதே நாள்ல வந்து 50 ஆண்டு காலமா தொழுகை நடத்த விடல. இல்ல நடத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துக்கு கரெக்டா இவங்க பர்மிஷன் கொடுத்துங்க. அப்பதான் அதுதான் இப்ப வந்து விவாத பொருள். ஆமா, அது கொத்பா நடக்கணுமா? அது எப்படி? அது வரக்கூடாது. எங்க அங்கதான் வந்து பிரதமர் மோடி தவறு. இதுல இருந்தே அவரோட மன ஊனம், அவங்களோட வக்கர புத்தியின் உச்சக்கட்டம் தெரியுது. ரம்ஜான் முதல் நாள் சிஏன்னா கொத்பா வந்து வழக்கமா கொண்டாடுற இடம். இப்ப அங்க அனுமதி இல்லையா? அனுமதி இல்லாட்டி நான் செருப்பால அடிப்பேன். அதான் தவறு.
மாபெரும் தவறு, மாபெரும் தவறு, மாபெரும் தவறு. ஏன்னா ரம்ஜான் வந்து 10, 11 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வரும். அதாவது ஒரு மத நல்லிணக்கத்தை குலைக்கிறது, மத வெறியை உண்டு பண்றது, அவரோட மேடப்பே அப்படித்தாங்க. இப்போ அவர் நல்ல வேலை செஞ்சா பாராட்டிட்டு போக போறோம். இதுல இருந்து அவரோட புத்தி தெரியுது. உண்மையான இந்து மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நீ யாரு அடுத்தவன மாதிரி. இங்க மத நல்லிணக்கம் எல்லாம் இந்து கிறிஸ்டின்னு போட்டு எந்த வேறுபாடு இல்லை. அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பறிக்க கூடாது. அந்த ஆள் வந்து வேற எங்கேயும் இறங்க முடியாதா? இடம் இல்லையா? காடு பொட்டல் காடு ஆயிரக்கணக்கா இருக்கே. இந்த மலைகள் இருக்கே, மலை உச்சியில இறங்கு, அங்கேருந்து ரோப் கார் போட்டு வா, போங்கய்யா போய் பொழப்ப பாருங்கய்யா.